வணக்கம். நான் ராம். இது ஈரான் போரில் இன்று 69வது நாள். நேரடியாக இன்று நாம் செய்திகளுக்குள் செல்லலாம். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இஸ்ரேல் தாக்குதலில் லெபனானில் தொடர்ந்து உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஈரான் ஒப்பந்தம் செய்ய வராவிட்டால் ஈரானுக்குள் செம்மஞ்சள் நிற தீ எழும் என்று ட்ரம்ப் மிரட்டியிருக்கிறார். சீனாவினுடைய எண்ணெய் கப்பலை தூக்கிய ஈரான். நடந்தது என்ன? சீனா மற்றும் ஈரானுக்கு இடையிலான உறவுக்கு என்ன ஆச்சு? அதிர்ச்சி விவரம் உள்ளே. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே நடந்த மோதல்கள் மற்றும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் நிறுத்தம் ஒரு இக்கட்டான நிலையை எதிர்கொண்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையில் நுழைய முயன்ற அமெரிக்காவினுடைய 3 கடற்படை அழிப்பு கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் படகுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக வாஷிங்டன் தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக ஈரானின் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஆனால் அமெரிக்கா தனது எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து கடற்கரை பகுதிகளில் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் ஈரான் பதிலடி கொடுத்ததாக ஈரான் கூறியது. இந்த மோதல்களுக்கு மத்தியிலும் போர் நிறுத்தம் இன்னும் அமலில் இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஈரான் இன்று எங்களை சீண்டி பார்த்தார்கள், நாங்கள் அவர்களை தவிடுபொடியாக்கி விட்டோம், எனவே போர் நிறுத்தம் எப்போது முடிகிறது என்பதை நானே உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று செய்தியாளர்களை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்தார். ஒருவேளை போர் நிறுத்தம் இல்லை என்றால் அதை நான் சொல்ல தேவையில்லை, ஈரானில் இருந்து வரும் ஒரு பெரிய நெருப்பு பிளம்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஒரு மிகப்பெரிய மிரட்டலை ஈரானுக்கு கொடுத்தார். அவர்கள் விரைவில் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது அவர்களுக்கு நல்லது என்றும் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் குறிப்பிட்டது போல அமெரிக்காவில் சமீபத்திய அமைதி முன்மொழிவுகளுக்கு ஈரான் இன்னும் பதிலளிக்கவில்லை. இது 30 நாட்களுக்குள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பக்க புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் கேட்கப்பட்டது. ஈரானிடமிருந்து இன்று ஏதேனும் பதில் வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். இதுவரை ஏதும் கிடைக்கவில்லை. அவர்களின் அரசாங்க அமைப்பு இன்னும் சிதறுண்டு இருப்பதால் பதில் வருவதில் தாமதம் ஏற்படலாம். இது ஒரு தீவிரமான முயற்சியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றார் மார்க்கோ ரூபியோ. அதிபர் ட்ரம்ப் எப்போதும் போல தன்னம்பிக்கையுடன் பேசினார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க படைகள் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் ஒப்பந்தத்திற்கு வர மறுத்தால் ஈரான் தவிடுபொடியாகும் என்றும் ட்ரம்ப் கூறினார். இருப்பினும் மீண்டும் ஒரு முழு அளவிலான போர் ஏற்படுவதை அவர் விரும்பவில்லை என்பதையும் அவரது பேச்சு உணர்த்துகிறது. அமெரிக்காவின் தாக்குதலை அவர் ஒரு அன்பான மிரட்டல் என்றும் வர்ணித்தார். இந்த விவகாரம் மேலும் தீவிரமடையாமல் இருக்கவே ட்ரம்ப் நிர்வாகம் முயற்சிக்கிறது என்று தெரிகிறது. வளைகுடா நாடுகளுடனான உறவில் விரிசல் ஏற்படக்கூடாது என்பதும் இதில் முக்கியமானது. எனவே இரு தரப்பிலும் போரை தொடரும் எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை. மேலும் ஈரானினுடைய பதிலுக்காக அமெரிக்கா காத்திருக்கிறது என்று தெரிகிறது. இந்த ஒரு பக்க ஒப்பந்தம் என்பது ஒரு ஆரம்பம் மட்டுமே. ஈரான் சம்மதித்தால் அதன் பிறகுதான் அணுசக்தி விவகாரம், பொருளாதார தடைகள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை போன்ற மிக கடினமான பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இதற்கிடையில் வாஷிங்டன் தரப்பு ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது தேவையில்லாத இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆசன் காய் என்ற எண்ணெய் கப்பலை ஈரானிய புரட்சிகர படைகள் சிறைப்பிடித்திருக்கின்றன. டெஹ்ரான் மற்றும் தெற்கு கடற்கரை நகரங்களில் வான்வழி தற்காப்பு அமைப்புகள் செயல்பட்ட சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் 3 அமெரிக்க கப்பல்கள் நுழைய முயன்ற போது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் அமெரிக்க கப்பல்கள் பின்வாங்கியதாகவும் ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாகவே அமெரிக்கா ஈரானின் சில பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பின்விளைவாக ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி ஏவுகணைகளை வீசியுள்ளது. இந்த மோதல் இன்றும் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஜனாதிபதி ட்ரம்ப் மீண்டும் ஈரானை பயம் தரும் வகையான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல்களை விடுத்து இராணுவ நடவடிக்கைகள் மீண்டும் முழுமையாக தொடங்கினால் ஈரானுக்குள்ளே செம்மஞ்சள் நிற ஒளி தெரியும் என்று கூறியது ஈரானியர்களை ஒன்றுமே செய்யவில்லை. ஈரானியர்கள் இப்போது அந்த மாதிரியான மொழிக்கு மிகவும் பழகி போய்விட்டார்கள் என்று தோன்றுகிறது. அதாவது அவர் ஈரானிய நாகரிகத்தையே அழித்து விடுவேன் அல்லது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று மிரட்டிய போதும் ஈரானியர்கள் அதற்கு பழகியவர்களாகவே இருக்கின்றார்கள், அச்சமடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் அந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை விரும்பவில்லை என்பதும் தெளிவாகின்றது. ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சு தகவல்களில் இருந்து அவர்கள் 3 ட்ரோன்களையும் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் தடுத்ததாக தெரிவித்தனர். இது நிச்சயமாக ஈரானில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதோடு UAE பாதுகாப்பு அமைச்சகத்தில் இருந்து இந்த மாதிரியான செய்தி
செய்திகள் அடிக்கடி வருவதை நாம் கண்டிருக்கின்றோம். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இது போன்ற எச்சரிக்கைகள் வந்திருந்தன. மேலும் போர் நிறுத்தத்திற்கு பிறகு வளைகுடா பகுதியில் பல வாரங்களாக நிலவிய ஒப்பீட்டளவில் அமைதிக்கு பிறகுதான் இது நடைபெறுகிறது. எனவே இந்த மோதல் மீண்டும் தீவிரமடைந்தால் UAE மற்றும் பரந்த வளைகுடா பிராந்தியம் எவ்வாறு பாதிக்கக்கூடும் என்று கூடுதல் கவலைகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. மேலும் சமீபத்தில் நாம் கேட்ட மற்றொரு விடயம், அமெரிக்க மத்திய கட்டளை அதாவது US சென்ட்ரல் கமாண்ட் ஈரானிய துறைமுகத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்த மேலும் 2 கப்பல்களை செயலிழக்க செய்ததாக தெரிவித்துள்ளது. இது சில நாட்களுக்கு முன்பும் நடந்திருந்ததை நாம் அறிவோம். அந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீறல் என்று ஈரான் கூறியது. இப்போது வளைகுடாவில் மிகுந்த பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது. ஈரானின் பதிலை எதிர்பார்த்து மக்கள் பதற்றத்தோடு காத்திருக்கின்றார்கள். பல நாட்களாக அந்த பதில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். அமெரிக்கா உடனடியாக ஈரானிடம் இருந்து நல்ல பதில் வரும் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தாலும் இதுவரை ஈரானிடமிருந்து எந்த விதமான பதிலும் வெளியாகவில்லை. இதற்கிடையில் இஸ்ரேலும் ஈரான் ஆதரவு பெற்ற லெபனான் ஆயுத குழுவான ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை தொடர்ந்து நடைபெறும் இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலடியாக வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு இராணுவ தளத்தை நோக்கி ஏவுகணைகள் ஏவியதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது. இதனால் துறைமுக நகரமான ஹைபாவில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் அது நிற்கவே இல்லை. குறிப்பாக தெற்கு பகுதியில் ஒவ்வொரு நாளும் வான் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது நேற்று மற்றும் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்று குறைந்தது 5 பேர் உயிரிழந்ததாக அரசு தெரிவித்திருக்கிறது. அதில் 2 பெண்களும் அடங்குகின்றனர். நேற்று ஒரு அவசர மருத்துவ உதவியாளரும் உயிரிழந்திருக்கின்றார். ஹிஸ்புல்லாவும் வடக்கு இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நடைபெறுவது 3வது சுற்று பேச்சுவார்த்தைகள் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அவை அடுத்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறவிருக்கின்றன. அரசு நிலையான போர் நிறுத்தத்தை உறுதி செய்யவும் லெபனானின் இறையாண்மையை பாதுகாக்கவும் இஸ்ரேல் படைகள் லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் தற்போது அவர்கள் தெற்கு எல்லை பகுதிகளில் பெரும் நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்துள்ளனர். ஆனால் அரசின் இந்த முயற்சிகள் தொடர்ந்தாலும் தெற்கு பகுதியில் தரையில் நிலவும் உண்மை நிலைமை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஹெஸ்புல்லா இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடரும் வரை இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்று கூறுகிறது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முழுமையான மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் என்ற நிபந்தனை சேர்க்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேல் படைகள் பின்வாங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலை பாதுகாக்கவும் தங்கள் பகுதிகளை காப்பாற்றவும் ஹிஸ்புல்லாவிடம் இருந்து வரும் எந்த அச்சுறுத்தலையும் நீக்கவும் தங்களுக்கு உரிமை உண்டு என்று இஸ்ரேல் கூறிக்கொண்டிருக்கின்றது. இந்த மோதல் தொடர்ந்து நீள்வதால் பொதுமக்களே மிக அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். பொதுமக்கள் உயிரிழக்கின்றார்கள். தினமும் பிறப்பிக்கப்படும் வெளியேற்ற உத்தரவுகள் காரணமாக அதிகமான மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் இடம்பெயர்ந்தவர்களாக மாறுகின்றனர். அதே சமயம் தெற்கு பகுதியில் உள்ள பெரும் நிலப்பரப்புகள், வீடுகள், கட்டிடங்கள் ஆகியவை இஸ்ரேல் இராணுவத்தினரால் அழிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் மே மாதம் 14 மற்றும் 15 தேதிகளில் தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் கடந்த 20 ஆண்டுகளாக தோல்வியடைந்த அணுகுமுறையிலிருந்து முற்றிலும் விலகி நிலையான அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கவும் லெபனானின் முழுமையான இறையாண்மையை மீட்டெடுக்கவும் இதன் நோக்கம் என்று தெரிவித்துள்ளது. எனவே இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற வேண்டும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு லெபனானில் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு மிகுந்த அழுத்தம் இருக்கின்றது. தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் தூதரக மட்டத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதில் சில இராணுவ அதிகாரிகளும் பங்கேற்கக்கூடும். அமெரிக்கா, லெபனான் ஜனாதிபதியும் இஸ்ரேல் பிரதமரும் நேரடியாக உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது. ஆனால் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று அமல்படுத்தப்படாமல் மேலும் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள தெற்கு லெபனானில் தாக்குதல்கள் நிறுத்தப்படாமல் இருக்கும் வரை அதனை லெபனான் நிராகரிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் இரு தரப்பினரும் எதை அடைய விரும்புகிறார்கள் என்பது எங்களுக்கு சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா ஆயுத குழுவை முழுமையாக ஆயுதமற்றதாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறது. கோட்பாட்டில் லெபனான் அரசு அதற்காக முயற்சி செய்து வருவதாக கூறுகின்றது. ஆனால் அவர்கள் உண்மையில் அதை சாதிக்க முடியுமா என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. மறுபுறம் லெபனான் அரசு தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் முடிவுக்கு பெற வேண்டும் என்றும் விரும்புகிறது. குறிப்பாக தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறும் நிலையில் ஹிஸ்புல்லா இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடாது என்று கருதுகின்றது. ஏனெனில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. லெபனானினுடைய சுகாதார அமைச்சகத்தின் தகவல்களின்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும்
மட்டும் சுமார் 120 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். லெபனானின் சிவில் பாதுகாப்பு அமைச்சை சேர்ந்த ஒருவரும் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஹெஸ்புல்லாவும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள இலக்குகளை நோக்கி ராக்கெட்டுகளை ஏவி வருகின்றது. இன்று மட்டும் தெற்கு லெபனானில் நடந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு ராணுவ தளத்தை குறிவைத்ததாக ஹிஸ்புல்லா தெரிவித்தது. ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை தொடுத்ததை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் உயர்ந்துள்ளன. உலகளாவிய பிரெஞ்சு கச்சா எண்ணெய் குறியீட்டு விலை ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 3 வீதத்தால் அதிகரித்தது. ஒரு பீப்பாய் $103 இருந்தது. பின்னர் மீண்டும் $100 குறைவடைந்தது. இந்த போருக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடும் என்று வர்த்தகர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒவ்வொரு செய்தியும் வரும்போது எண்ணெய் விலையில் சரிவு ஏற்படுவதை நீங்கள் காணலாம். ஒரு நாளைக்கு முன்பு கூட எண்ணெய் விலைகள் ஒரு பீப்பாய் $100க்கும் கீழே குறைந்ததை பார்த்திருந்தோம். அதற்கு ஒருவேளை பேச்சுவார்த்தை மூலம் அமைதி ஏற்படலாம். இரு தரப்பினரும் குறைந்தபட்சம் பாகிஸ்தானியர்கள் மூலம் ராஜதந்திர தகவல்களை பரிமாறிக் கொள்கிறார்கள் என்ற நம்பிக்கையே காரணமாக இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏனெனில் ஐரோப்பா ஹார்முஸ் நீரிணை வழியாக வரும் எண்ணெயை சார்ந்து இருக்கிறது. ஐரோப்பாவிற்கான அழுத்தம் மிகவும் வலுவாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனால் பல விமான பயணங்கள் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இவை இன்றைய உலக விவர செய்திகள். மீண்டும் நாளை இதே நேரம் உலக விவர செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இதுவரை தொலைக்காட்சி, தொலைபேசி மற்றும் கணனியூடாக எமது செய்திகளை பார்த்த அனைவருக்கும் எமது நன்றிகள்.